Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது the second part of literary moments. ஸோ இது பார்த்தீங்கன்னா TRBPG Unit 8 Approaches to Literature அப்படிங்கிற பேப்பர்ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு ஒரு சிலபி. ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட்ல அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு சில ஸ்கூல்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். மெட்டபிசிக்கல் ஸ்கூல்ஸ், அடுத்ததா மெட்டபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி, அடுத்தது கிரேவியர்ட் ஸ்கூல், அகஸ்டன் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து we also discussed about Cavalier poets. ஓகே, ஸோ இன்னைக்கும் அது மாதிரி முக்கியமான ஒரு சில ஸ்கூல்ஸ் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அமிட்டோரி ஃபிக்ஷன். அமிட்டோரி ஃபிக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஜான்ரா ஆஃப் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஜான்ராஸ் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஃப்ரான்ஸ்ல இருந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து இங்கிலாந்துலேயே உருவான ஒரு ஜான்ரா தான். ஸோ இட் இஸ் அ ஜான்ரா ஆஃப் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் தட் பிகேம் பாப்புலர் டியூரிங் த 17th and early 18th century. லேட் 17th early 18th centuryல பிரபலமான ஒரு டைப் ஆஃப் ஜான்ரா தான் அமிட்டோரி ஃபிக்ஷன். இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வெளிவந்த டைம் வந்து பிட்வீன் 1660 and 1730, கரெக்டாக ரெஸ்ட்ரேஷன் ஏஜ்லேருந்து ஆரம்பிக்குது. இட் இஸ் அன் ஏர்லி ப்ரெடிசஸர் ஆஃப் த ரொமான்ஸ் நாவல். ரொமான்ஸ் நாவலுக்கு ஒரு ப்ரெடிசஸராக நம்ம இதை பார்க்கலாம். த ரைட்டிங் ஆஃப் அமிட்டோரி ஃபிக்ஷன் fiction work was dominated by women. Women writers தான் இந்த அமிட்டோரி ஃபிக்ஷன் அதிகமாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இட் ஹேட் மச் ஃபீமேல் ரீடர்ஸ் நிறைய ஃபீமேல் ரீடர்ஸ் தான் இருந்தாங்க அமிட்டோரி ஃபிக்ஷனுக்கு. as its name implies, அமிட்டோரி ஃபிக்ஷன் இஸ் preoccupied with sexual love and romance. ஓகே, ஸோ இந்த ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக it deals with sexual love and romance. ஸோ most of its works were short stories. அதிகமாக இதில் ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் எழுதப்பட்டிருந்தது. ஓகே, so now let us know about the important writers and works. Eliza Haywood, Delarivier Manley, Aphra Behn. These three are the important writers of amateury fiction. So Eliza Haywood பார்த்தீங்கன்னா she has written Love in Access or The Fatal Inquiry, அப்புறம் Phantomina or Love in a Maze அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருக்காங்க. Delarivier Manley வந்து The Lost Lover and Almaina or The Arabian Vow, a Tragedy. ஓகே, ஸோ அப்படி நேம் உள்ள ஒரு ட்ராஜடி எழுதியிருக்காங்க. The Lost Lover and Almaina அப்படிங்கிற ஒரு ட்ராஜடி எழுதியிருக்காங்க. ஆஃப்ரா பென் பாருங்க The History of the Nun and To the Fair Clarinda, Who Made Love to Me, Imagined More Than Women, and one of her most popular works, The Disappointment. இதெல்லாம் வந்து ஆஃப்ரா பென் அவங்க நிறையவே எழுதியிருக்காங்க ஆஃப்ரா பென். ஸோ அதில் ஒரு சில முக்கியமான அமிட்டோரி ஒர்க்ஸை நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பை ஆஃப்ரா பென் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரொமான்டிசிசம் வந்துடும். ஓகே, இந்த பீரியட் முடிஞ்சா உங்களுக்கு அகஸ்டன் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ரெஸ்டரேஷன் ஏஜ்ல உங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஆஃப் போயட்ரி அகஸ்டன் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி பார்த்தோம். அடுத்து அமிட்டோரி ஃபிக்ஷன் பார்த்தோம். இப்போ ரொமான்டிசிசம் மூமெண்ட்குள்ள நம்ம போறோம். அடுத்த ஏஜ் அதாவது 19th சென்ச்சுரிக்குள்ள போறோம். ஸோ இந்த டைம்ல வந்து ஒரு 3-4 மூமெண்ட்ஸ் வந்து உருவாச்சு ரொமான்டிக் பீரியட்ல. அது எல்லாமே இந்த ரொமான்டிசிசம் மூமெண்ட்ஸ்குள்ள வந்துடும். ஸோ இதுக்கு கீழே வந்து சப்டைட்டில்ஸா ஒரு 4-5 டாபிக்ஸ் வரும் பாருங்க. The Lake Poets வரும், அடுத்தது Satanic School of Poetry, Cockney School of Poetry, அடுத்தது டார்க் ரொமான்டிசிசம், கோத்திக் ரொமான்டிசிசம். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொமான்டிக் ஏஜோட குரூப்ஸ் தான் இது, ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, எல்லாமே ஷார்ட் பீசஸ் தான். we can easily go through it. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ரொமான்டிக் மூமெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 4 or 5 நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து லேக் பாய்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ லேக் பாய்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. லேக் பாய்ட்ஸ்னா யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ ஒன்றும் தெரியாது. லேக் பாய்ட்ஸ்னு அதை ஜாலியாக சொல்லிட்டு இருக்கோம். பட் டியூரிங் தட் டைம் ரொமான்டிக் ஏஜில் வந்து லேக் பாய்ட்ஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து டீரோகேட்ரியாக தான் யூஸ் பண்ணாங்க. இந்த வந்து கொஞ்சம் ஒரு கேவலமான ஒரு வார்த்தையா இவங்கெல்லாம் லேக் பாய்ட்ஸ் பண்ற அந்த டேர்ம் வந்து கொஞ்சம் கிண்டலாக தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இவங்களோட ஒர்க் சரி இருக்காது. ஏன்னா அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் ரீசன் அண்ட் கிளாசிக்கல் ஏஜ். அதை சியூடோ கிளாசிக்கல்னு சொல்லுவோம், நியூ கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம். அப்போ ஏஜ் ஆஃப் போப் அண்ட் ரீசன் இல்லையா, அந்த பீரியட்ல வந்து ரொமான்டிசிசம் ஆரம்பிக்குது. ஓகே, அந்த பீரியட் முடிகிறப்ப தான் 1798ல கோல்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்தும் சேர்ந்து லிரிக்கல் பேலட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக லிரிக்கல் பேலட்ஸோட சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக தான், கொஞ்சம்
ஓரளவுக்கு அவங்க மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் இவங்களை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாலும் மற்ற கிரிட்டிக்ஸ் ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கான ப்ராப்பரான அந்த அங்கீகாரம், அந்த அக்னாலேஜ்மெண்ட் எல்லாமே கிடைக்குது. அன்டில் தென் தேவர் நோட்டட் இன் டீரோகேட்டரி டேர்ம். அவங்கள ரொம்ப கிண்டலா தான் பார்த்தாங்க. அப்படித்தான் ஒரு கிண்டலா ஒரு டீரோகேட்டரியா தான் இட் வாஸ் அ டேர்ம் காயின்ட் பை பிரான்சிஸ் ஜெஃப்ரி. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு ஒன் வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ பிரான்சிஸ் ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கிரிட்டிக் தான். இந்த எடின்பர்க் ரிவ்யூ he gave the term lake poetsன்னு ஒரு டேர்மை கொடுக்குறாங்க. இவங்க யாரு இந்த லேக் poets அப்படின்னு சொன்னா they lived in the lake district. அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் லேக் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு ஏரியா, ஒரு லேக் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் பிறந்து வளர்ந்தாங்க. அதனால அவங்கள லேக் poets அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, அவங்க பிறந்து வளர்ந்ததுனால கிடையாது, அவங்கள கிண்டலா சொன்ன டேர்ம் தான் லேக் poets. ஓகே, ஸோ த லேக் poets யாரெல்லாம் லேக் poets? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு போயட்டா, ஒரு ரொமான்டிக் போயட்டா அக்னாலேஜ் பண்ற வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எஸ்டி கோல்ரிட்ஜ் அண்ட் ராபர்ட் சவுதி, இவங்க 3 பேரையும் தான் என்ன சொல்றாங்கன்னா லேக் poets அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத கிண்டலா உங்களுக்கு இந்த நேம் வச்சது யாரு அப்படின்னு சொன்னா பிரான்சிஸ் ஜெஃப்ரி இன் த எடின்பர்க் ரிவ்யூ. அடுத்தது சாட்டனிக் ஸ்கூல் ஆஃப் போயட்ரின்னு ஒன்று இருக்குது. அது யாரு? திஸ் இஸ் அ டேர்ம் கிவன் பை ராபர்ட் சவுதி டு குரூப் ஆஃப் போயட்ஸ் ஹெடட் பை ஷெல்லி அண்ட் பைரன். பைரன் அண்ட் ஷெல்லின்னு கூட மாத்திக்கோலாம். பைரனுக்கு தான் ஓவர் இருக்கும், ராபர்ட் சவுதிக்கும் பைரனுக்கும் தான் ரொம்ப பிடிச்சிக்காது. ஓகே, ரொம்ப பர்சனல் அட்டாக் 2 பேரும் அதிகமா பண்ணியிருப்பாங்க, ராபர்ட் சவுதி அண்ட் பைரன். ஓகே, ஸோ 2 பேருக்கும் இடையில இவங்கள வந்து ராபர்ட் சவுதி வந்து எல்டர் போய்ட்ஸ், ரொமான்டிக் போய்ட்ஸ்லயே சீனியர்ஸா வந்துருவாங்க. ஜூனியர்ஸா வர்றவங்க தான் கீட்ஸ், ஷெல்லி, பைரன். ஓகே, இவங்க 3 பேரையும் இவங்க சீனியர்ஸ்க்கு அவ்வளவு பிடிக்கிறதுல. அதுல ராபர்ட் சவுதேக்கு பைரனையும் ஷெல்லியையும் சுத்தமா பிடிக்கல. பர்சனல் ரிவெஞ்சும் உங்களுக்குள்ள இருந்தது, பர்சனல் அட்டாக்கும் இருந்தது. ஸோ அப்படிதான் ராபர்ட் சவுதே என்ன பண்றாரு அப்படின்னா, ஷெல்லியோட ஒர்க்ஸையும் பைரனோட ஒர்க்ஸும் ரொம்ப இம்மாரலா இருக்கு, ரொம்பவே வந்து அகெயின்ஸ்ட் காடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ற விஷயங்கள் எதுவுமே கரெக்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றாரு. அப்படிதான் ராபர்ட் சவுதே இவங்களுக்கு ஒரு நேம் வைக்கிறாரு, சாட்டனிக் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களையும் இவங்களை ஃபாலோ பண்றவங்களையும் சாட்டனிக் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பைரன் அண்ட் ஷெல்லி heralded by Byron and Shelley. The poets, those were heralded, those were led by Byron and Shelley, were given the name Satanic School of Poetry by Robert Southey. So இந்த டேர்மை கொடுத்தது ராபர்ட் சதே தான். யாருக்கு? ஷெல்லிக்கும் பைரன். Okay, the Satanic school. So Southey comments that the works of these poets are characterized by a satanic spirit. அவங்க இதுல ஒரு டெவிலிஷா இருக்கு அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம், நல்ல விஷயங்களே சொல்லி தரல அப்படின்றதுனாலதான் சாட்டனிக் ஸ்கூல்ன்ற பேரை வந்து ராபர்ட் சவுதி வைக்கிறாரு. அடுத்ததா காக்னி ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ். திஸ் வாஸ் ஆல்சோ ஏ டீரோகேட்டரி டேர்ம். இதுவும் ஒரு டீரோகேட்டரி டேர்ம். கிட்டத்தட்ட 3மே டீரோகேட்டரி டேர்ம் தான். பாருங்க, லேக் போயட்ஸ்ன்ற டேர்மும் டீரோகேட்டரியா தான் பிரான்சிஸ் ஜெஃப்ரி யூஸ் பண்ணான்னு பார்த்தோம். அடுத்து சாட்டனிக் ஸ்கூல் பாருங்க, ராபர்ட் சவுதி uses the term satanic school to Shelley, to the poets heralded by Byron and Shelley. Okay, he said that their works were characterized by a satanic spirit. அடுத்தது காக்னி ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ். இதுவும் டீரோகேட்டரி டேர்ம் தான். இட் வாஸ் யூஸ் டு மென்ஷன் அ ஃபியூ ரைட்டர்ஸ் such as John Keats, Leigh Hunt and William Hazlitt. ஸோ இந்த லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 19th centuryல வாழ்ந்த இந்த யங் ரொமான்டிக் போய்ட்ஸ் இருக்காங்க, அடுத்து ரொமான்டிக் ஏஜ் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி மென்ஷன் பண்ற ஒரு வேர்டு தான் காக்னி ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ். சரி, இது யாருக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். It was used by the critics of Blackwood magazine. Okay, again Blackwood magazine Blackwood magazineங்கிறது அப்ப பிரபலமா இருந்த ஒரு வீக்லி மேகசின். I'm not sure, it's a magazine. Okay, ஒரு பீரியாடிக்கல் மேகசின் அது Blackwood magazine. ஸோ அதுல எழுதின கிரிட்டிக்ஸ் தான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜான் கீட்ஸ், லே ஹண்ட், வில்லியம் ஹாஸ்லிட், இந்த 3 பேரையும் அவங்களோட ஃபாலோயர்ஸையும்
காக்னி ஸ்கூல் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு டேர்ம் சொல்றாங்க. இப்போ காக்னி அப்படிங்கிறது வந்து ஒரு லோக்கல் டயலெக்ட் யூஸ் பை லோவர் கிளாஸ் பீப்புள் ஹூ லிவ்ட் இன் த ஈஸ்ட் சைட் ஆஃப் லண்டன். ஸோ காக்னி அப்படிங்கிறது என்னன்னா இங்கிலீஷே வந்து ஒரு ரொம்ப மீன் பீப்புள் அந்த ஈஸ்டர்ன் லண்டன்ல ஈஸ்ட் சைட் ஆஃப் லண்டன்ல இருந்த கொஞ்சம் ரொம்பவே லோயர் கிளாஸ்ன்னு சொல்ற பீப்புள் வந்து ரொம்ப கீழ் மட்டத்துல இருக்க மக்கள் எல்லாம் பேசின ஒரு இங்கிலீஷ், பேசின ஒரு டயலெக்ட், அது மாதிரி இருக்கு இவங்க பொயட்ரி வந்து லோ கிளாஸ் பீப்புளோட பொயட்ரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டலா என்ன பண்றாங்க, பிளாக்வுட் மேகசின்ல ஜான் வில்சன் க்ராக்கர் அப்படின்னு ஒரு கிரிட்டிக். ஸோ யாருன்றது நமக்கு தெரியுது. John Wilson Crocker used the term in 1818 in Blackwood magazine. So Blackwood அப்படிங்கிற மேகசின்ல ஜான் வில்சன் க்ராக்கர் காக்னி ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் அப்படின்ற ஒரு derogatory term John Keats, Leigh and William Hazlitt. He has used the term Cockney. John Wilson Crocker has used a derogatory term called Cockney School of Poets against writers such as John Keats, Leigh and William Hazlitt. Okay, so it was Cockney means a local dialect used by lower class people who lived in the east side of London. Okay, so இது எதுக்காக இந்த நிலைமை வந்தது, எதுக்காக பர்டிகுலரா அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா he was attacking John Keats' Endymion. எந்த நேரம் அந்த காக்னி ஸ்கூல் ஆஃப் போயட்ரின்ற வார்த்தை வந்ததுன்னா ஜான் கீட்ஸோட என்டிமியான்ங்கிற ஒரு ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்றப்பதான் ஜான் வில்சன் க்ராக்கர் இந்த டேர்மை யூஸ் பண்றார். ஓகே, ஸோ 3 ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் பார்த்தோம். நம்ம லேக் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் பார்த்தோம். அடுத்ததா இந்த செகண்ட் பிளேஸ் வி சா அபவுட் சாட்டனிக் ஸ்கூல், தேர்ட் பிளேஸ்ல காக்னி ஸ்கூல் பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு see about டார்க் ரொமான்டிசிசம் அண்ட் கோத்திக் ரொமான்டிசிசம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான், ரொம்ப வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இட் இஸ் டார்க் ரொமான்டிசிசம் இஸ் a literary genre of romanticism reflecting popular fascination with the irrational, the demonic and the grotesque. ஒரு ரொம்ப டெமானிக்கா டெவிலிஷா ஒரு பகுத்தறிவுக்கு உட்படாத விஷயங்களை பத்தி பேசுறது தான் டார்க் ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொமான்டிக் ஒர்க்ஸ்ல ஒரு சப் ஜானர் தான், அதே தான் கோத்திக் ரொமான்டிசிசம். ஸோ ரெண்டுமே ஒரே டைப்ல தான் இருக்கும், அதோட பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரொமான்டிசிசம்க்கும் டார்க் ரொமான்டிசிசம்க்கும் கோத்திக் ரொமான்டிசிசம்க்கும். So Gothic romanticism is a genre of literature that combines fiction, horror, the supernatural and romance popular in the 18th and 19th century. So it combines fiction. இந்த ஃபிக்ஷன்ல எப்படி இருக்கும்னா ஹாரர் இருக்கும், பயங்கரமா இருக்கும், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும், ரொமான்ஸ்னா நம்ப முடியாத விஷயங்கள், ஒரு வித்தியாசமான செட்டிங், லவ்வர்ஸ் இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே ரொமான்ஸ் வகையை தான் சேரும். ஓகே, ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை அன் இங்கிலீஷ் ஆத்தர் நேம்டு ஹொரேஸ் வால்போல். இப்போ ஃபர்ஸ்ட் கோத்திக் ரொமான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹொரேஸ் வால்போல், அது தெரிஞ்சுக்கோங்க. ஹொரேஸ் வால்போல் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றார் கோத்திக் நாவல. ஏன்னா அவரோட ஒர்க் நேம்கே கோத்திக் நாவல்ன்ற பேரு. Okay, he incorporated the genre through a novel published in 1764. Okay, இந்த நாவல் மூலமா தான் கோத்திக் ரொமான்ஸ் ஆரம்பமாகுது. 1764ல அவர் எழுதின The Castle of Otranto. So this was the first novel written by Horace Walpole on in Gothic style, which was subtitled a Gothic novel. இதுக்கு ஒரு சப்டைட்டிலே என்னது, Gothic novel. A Gothic novel அப்படிங்கிறது it is a subtitle to the Castle of Otranto, which was published in the year 1764. But the terror, mystery, paranormal activity, doom and death were the main features of Gothic novels during the era of Gothic romanticism. So இதோட முக்கியமான features அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரர் இருக்கும், மிஸ்டரி மர்மம் இருக்கும், பேரநார்மல் ஆக்டிவிட்டி. நார்மல் ஆக்டிவிட்டின்னு தெரியும். ஸோ பேரநார்மல்னா
which is not normal. Okay, வித்தியாசமா நடந்துக்கிறது, திடீர்னு எந்திரிச்சு ராத்திரியில நடக்க ஆரம்பிக்கிறது, வித்தியாசமா ஹிஸ்டரிக்கா பிஹேவ் பண்றது, இதெல்லாம் பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ டூம், டெத், ஒரு அழிவு, இறப்பு, இதெல்லாம் பத்தி அதிகமா பேசுறது தான் கோத்திக் நாவல்ஸ்ல மெயின் ஃபீச்சர்ஸா இருக்கும். கோத்திக் நாவல்ஸ் அண்ட் போம்ஸ் ஹேட் எக்ஸ்ட்ரீம்லி இமோஷனல் கண்டென்ட் அண்ட் இன்டென்ஸ்லி டார்க் தீம்ஸ். ஓகே, கோத்திக் நாவல்ஸ், கோத்திக் போம்ஸ்ல என்ன இருக்கும் முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இமோஷனல் கண்டென்ட் இருக்கும். ஒரு மாதிரி உணர்ச்சிகளை தூண்டும். பயங்கரவாதம்ங்கிறதும் ஒரு இமோஷன். பயங்கரவாதம் இல்ல, ஒரு டெரர், ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்றப்ப நம்ம அப்படியே ரொம்ப அப்படியே டென்ஷனா இமோஷனல் ஆகும் இல்லையா? ஸோ அதான் இமோஷனல் கண்டென்ட் அதிகமா இருக்கும். டார்க் தீம்ஸ்னா அதிகமா டெத் பத்தி, மார்டாலிட்டி பத்தி பேசுறது. The natural settings were castles and monasteries which are typical forms of Gothic literature. செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா அப்படியே பாலடைஞ்ச பங்களா, கோட்டை, அந்த மாதிரி மடங்கள், இதெல்லாம் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாம் பாலடைஞ்ச விஷயங்களை காமிப்பாங்க. இதுதான் castles and monasteries were the natural settings of கோத்திக் லிட்டரேச்சர். ஒரு பேய் படம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் இல்ல, ஒரு பேய் படம்னா ஒரு பங்களா, ஒரு பாலடைஞ்ச பங்களா, பெரிய பங்களா, அரண்மனை மாதிரி ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நேச்சுரல் செட்டிங் ஆஃப் அ கோத்திக் அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ ரைட்டர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ், இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பாருங்க. ஹொரேஸ் வால்போலோட த கேஸ்டில் ஆஃப் ஓட்ரன்டோ, அதுதான் ஃபர்ஸ்ட் நாவல்னு பார்த்தோம். இதுக்குதான் சப்டைட்டில் எ கோத்திக் நாவல். அடுத்து கிளாரா ரிவோட த ஓல்ட் இங்கிலீஷ் பேரன், மேரி ஷெல்லிஸ் ஃப்ராங்கன்ஸ்டைன், இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ராட்கிளிஃப்ஸ் தி ரொமான்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், தி மிஸ்ட்ரிஸ் ஆஃப் உடல்ஃபோ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கோத்திக் ஃபிக்ஷன்ஸ் ஆஃப் த ஏஜ். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது ப்ரீ ரெஃபலைட்ஸ் பத்தி. த ப்ரீ ரெஃபலைட் பிரதர்ஹுட், PRB அப்படின்னு சொல்லுவாங்க. The Pre-Raphaelite Brotherhood was an art movement founded in 1848. ஸோ அந்த டேட்லாம் பார்த்துக்கோங்க. Founded in 1848 அப்படின்னு சொல்றோம். By a group of English artists, poets, critics and playwrights. இது போயட்ரி லிட்ரேச்சர்ல மட்டும் இல்ல, இது மெயினா உருவானது வேற ஆர்ட்ல, பெயிண்டிங்ல தான் ப்ரீ ரெஃபலைட்ஸ் பிரதர்ஹுட் உருவாகும். அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், மற்ற ஆர்ட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். Okay, so it sought to emulate early Italian art and was opposed to the classical compositions that Raphael made popular. So Raphaelோட ஆர்ட்டுக்கு எதிரானது தான் இந்த ப்ரீ ரெஃபலைட். அதனாலதான் அது பேரு ப்ரீ ரெஃபலைட். ரஃபேலுக்கு முந்தின இருந்த ஆர்ட், இட்டாலியன் ஆர்ட்டை வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சது. It sought to emulate, wanted to bring out early Italian art, classical Italian art கொண்டு வரணும்னு நினைச்சது. எப்போ இருந்தது? ப்ரீ ரஃபேலுக்கு முதல். அதனாலதான் ரஃபேலோட ஆர்ட்டுக்கு எகெயின்ஸ்டா அவருக்கு முன்னாடி இருந்த ஆர்ட்டை கொண்டு வரணும்னு விரும்பினதுதான் ப்ரீ ரெஃபலைட்ஸ். ஓகே, the founders of the pre-Raphaelite, ரஃபேல் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் தான், பெயிண்டர் தான். ஸோ அவருக்கு முன்னாடி இருந்த ஆர்ட்டை, பெயிண்டிங்கை கொண்டு வரணும்னு நினைச்சதுதான் ப்ரீ ரெஃபலைட் மூமெண்ட். ஆனா அதோட அந்த இது இருக்குல்ல, ஐடியாஸ் இருக்குல்லையா, அது மற்ற ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கும் அப்படியே வரவேற்று. ஓகே, அப்படிதான் லிட்ரேச்சருக்குள்ளேயும் வருது. த ஃபவுண்டர்ஸ் அப்படி ஆஃப் ப்ரீ ரெஃபலைட் பிரதர்ஹுட் வேர் வில்லியம் ஹால்மன் ஹண்ட், Dante Gabriel Rossetti and John Everett Millais. Okay, நம்மளுக்கு Dante Gabriel Rossettiயும் ஹண்டும் நல்லா தெரியும். The pre-Raphaelite poetry was a revolt and reaction against conventional poetry represented by Tennyson. So poetryல pre-Raphaelites என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, it was a revolt and reaction against conventionality. கன்வென்ஷன் அப்படின்னா ஒரு விஷயத்த அப்படியே பாரம்பரியமா செஞ்சுட்டு வர்றது, ஒரே பழக்கத்தை பண்ணிட்டு வர்றது. அப்போ ஒரு பொயட்ரினா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் எதிரா வந்ததுதான் ப்ரீ ரெஃபலைட் பொயட்ரி. ஓகே, ஸோ ப்ரீ ரெஃபலைட், ஏன்னா ரஃபேல் ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சோன்னா எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை உடைக்கிறாங்க ப்ரீ ரெஃபலைட் பிரதர்ஹுட். அது மாதிரிதான் பொயட்ரில என்ன பண்றாங்க, கன்வென்ஷனல் பொயட்ரிக்கு எதிராக வர்றதுதான் ப்ரீ ரெஃபலைட் பொயட்ரி. அந்த டைம்ல இருந்த ஒரு கைண்ட் ஆஃப் பொயட்ரியை எதிர்த்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ப்ரீ ரெஃபலைட் மூவ்மெண்ட்டை லிட்ரேச்சர்லயும் பிரபலப்படுத்துறாங்க. The pre-Raphaelites were above all artists and their poetries were artistic creation. ப்ரீ ரெஃபலைட்ஸோட பொயட்ரி பார்த்தீங்கன்னா
ஆர்ட் மாதிரி இருக்கும், பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கும். பெயிண்டிங் இன் த சென்ஸ் எப்படின்னா ஒரு படத்தை முன்னாடி கண்ணு முன்னாடி கொண்டு வர்ற மாதிரி தான் அவங்க இருக்கும். ஏன்னா அவங்க முக்கியமா அவங்க பெயிண்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால, ஆர்டிஸ்டா இருந்ததுனால பொயட்ரி கூட எப்படி இருக்கும், ஆர்டிஸ்டிக் கிரியேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆர்ட் வாஸ் தேர் ரிலிஜியன். தேவர் த votaries ஆஃப் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். கலைக்காகன்ற ஒரு தத்துவத்துக்கு ஓட் பண்றவங்க தான் இந்த ப்ரீ ரெஃபலைட்ஸ். ஓகே, அடுத்து the poetry of this movement had no morality to preach and no reforms to introduce to the correctness of societal life. ஸோ அவங்க வந்து சொசைட்டிக்கு சொல்றதுக்குலாம் எங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்க, ஆர்ட்டுக்காக, கலைக்காக மட்டுமே அப்படின்னு ஓட் பண்றவங்க தான் நம்ம ப்ரீ ரெஃபலைட் பிரதர்ஹுட். ஓகே, அடுத்ததான் லாஸ்ட் ஆஃப் திஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் ஆஃப் திஸ் எபிசோட் தான் எஸ்தட்டிசிசம் ஆர் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். ரெண்டு ஒன்று தான். எஸ்தட்டிசிசம்னு சொல்லுவோம், இல்லைன்னா இது ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எஸ்தட்டிசிஸ்ட் மூவ்மெண்ட் ஆர் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் மூவ்மெண்ட் இது வந்து உருவானது பிரான்ஸ்ல தான் 19th செஞ்சுரியில. பிரெஞ்சுல வந்து அந்த ஸ்லோகன் என்னன்னா லார்ட் போல் லார் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதுதான் இங்கிலீஷ்ல ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு வந்தது. இங்கிலீஷ் ரெண்டரிங் தான் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். பிரெஞ்சுல அதுக்கு பேர் என்ன, லார்ட் போல் லார்ட். It's a phrase that expresses the philosophy that true art is utterly independent of any and all social values and utilitarian functions, be that didactic, moral or political. ஸோ இந்த ஃப்ரேஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முதல், ப்ரீ ரெஃபலைட் பிரதர்ஹுட்டோட சேர்ந்தது தான் இதுவும். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டான ஒரு விஷயம். ஆர்ட்டை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மற்ற விஷயத்தோட லிங்க் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அது டைடாக்டிக்கா இருக்கணும், அது வந்து நல்லதை தான் சொல்லித்தரணும், அது ஒரு மாரல் வேல்யூஸை தான் நம்மளுக்குள்ள கொண்டு வரணும், அப்படியெல்லாம் நீங்க எந்த கட்டுக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. கலை வந்து கலைக்காக மட்டுமே நேசிக்கப்படணும், எப்படி இருந்தாலும் அதை நேசிக்கணும்னு சொல்றது தான் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். இட் பிகேம் அ பொஹீமியன் க்ரீட் இன் த 19th century. பொஹீமியன்னா ஒரு மாதிரி ஜஸ்ட் லைக் தட், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாங்களா, அந்த ஹிப்பீஸ்லாம் சொல்லுவாங்க, அததான் பொஹீமியன் ஸ்டைல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் மனசு போல வாழ்றது தான் பொஹீமியன் லைஃப். ஓகே, அப்போ ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்கும் அதுதான். ஓகே, ஒரு ஆர்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்ட், கலை வந்து கலைக்காக மட்டுமே ரசிக்கணும், நீங்க வேற எதையும் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் இந்த ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். ஸோ இட் சேஸ் தட் ஆர்ட் இஸ் ஆட்டோடெலிக். இந்த ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் ஆர் எஸ்தட்டிசிசம் என்னென்ன விஷயங்களை நமக்கு முன்ன வைக்குதுன்னா, ஆர்ட் வந்து ஆட்டோடெலிக், அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு 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 ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட்டான ஒரு ஆட்டோடெலிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுது. சொல்லுவோம் இல்லையா, ஆட்டோனமஸ், அதுக்கான ரூல்ஸ், அதுக்குன்னு செப்பரேட்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதை எதோடையும் நீங்க லிங்க் பண்ணாதீங்க. ஆர்ட் வந்து ஆர்ட்டுக்காக மட்டும்தான், அதை கொண்டு போய் மாரலா இருக்கணும், டைடாக்டிக்கா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதுக்குள்ள எந்த விஷயத்தையும் இம்போஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றது. Okay, it is autotelic. It says art has no definite function or purpose in the society. சமூகத்துக்கு அது கடமை ஆற்றணும்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இட் ஹாஸ் நோ டெஃபினட் ஃபங்க்ஷன் ஆர் பர்பஸ். அப்போ ஒரு லிட்ரரி ஒர்க், ஒரு இலக்கிய படைப்பு இருக்குன்னா அது சொசைட்டிக்கு ஏதாவது கருத்தை சொல்லணும், மாரலை சொல்லணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இட் இஸ் நெய்தர் டு டீச் நாட் டு டிலைட். அது டீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டீச் பண்ணணும் டிலைட் பண்ணணும் அப்படின்னா எந்த அவசியமும் ஆர்ட்டுக்கு கிடையாது. இட் இஸ் செல்ஃப் கண்டைன்ட் இன் இட் செல்ஃப். அது தனக்குள்ள, அதாவது முழுசா பூர்த்தி செய்யப்பட்டதுதான். அது மற்ற விஷயங்களை திருப்திப்படுத்தணும்ட்டு எந்த கட்டாயமும் யாருக்கு இல்லை, ஆர்ட்டுக்கு இல்லை. இட் ஷுட் நாட் பி அசோசியேட்டட் வித் மாரல் வேல்யூஸ் ஆர் எத்திக்கல் வேல்யூஸ் ஆர் பாலிடிக்ஸ். ஸோ இது எதோடையும் அதை லிங்க் பண்ணாதீங்க, அசோசியேட் பண்ணாதீங்க, கனெக்ட் பண்ணாதீங்க. மாரல் வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூஸ், பாலிடிக்ஸ், சொசைட்டல் வேல்யூஸ், இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ஆர்ட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. ஆர்ட் இஸ் அன் இன்னர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மேன் அப்படிங்கிறது. ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட இன்னர் எக்ஸ்பிரஷன், மனசுக்குள்ள இருந்து
வெளிவர்ற ஒரு உணர்ச்சி பிரவாகமா வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான கலை. அதை வந்து நீங்க எந்த கட்டுக்குள்ளேயும் கொண்டு வராதீங்க. இட் இஸ் ஆட்டோடெலிக் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆர்ட் ஃபார் ஆர்ட்ஸ் சேக். அமெரிக்கால வந்து இதை பிரபலப்படுத்தினது எட்கர் ஆலன் போ. ஓகே, இங்கிலாந்துல வால்டர் ஹொரேஷியோ பீட்டர், வால்டர் பேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அவரோட ஃபுல் நேம் வால்டர் ஹொரேஷியோ பேட்டர். He was an important proponent for art sec theory in England. அமெரிக்கால எட்கர் ஆலன் போ. ஸோ ஆஸ்கர் வைல்ட்ஸ் ஒர்க்ஸ் such as The Picture of Dorian Gray, இதெல்லாம் வந்து அப்போ அவர் எழுதின எல்லா ஒர்க்குமே, நம்ம வால்டர் பீட்டர் எழுதின எல்லா ஒர்க்குமே இந்த ஆர்ட் ஃபார் ஆர்ட் செக் தியரிக்குள்ள அடங்கிடும். த பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே, லேடி விண்டமியர்ஸ் ஃபேன், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட், இது எல்லாமே பாப்புலர் பிளேஸ். பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே மட்டும் நாவல், மற்ற எல்லாம் பிளே, மற்ற 2 பிளே. ஸோ இது எல்லாமே இவரோட பிளேஸ், நாவல்ஸ் எல்லாமே எதுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொன்னா, இட் கம்ஸ் அண்டர் த ஜான்ரா ஆர்ட் ஃபார் ஆர்ட் செக் or aestheticism. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஒரு சில மூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் பார்த்துருக்கோம். I hope you liked and understood my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for regular notifications, and thank you for watching.